அணு ஆயுத உற்பத்தியில வந்து பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும். இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து இது 22 வருடங்களுக்கு முன்பு 2003லயே வந்து இது இஸ்ரேலோட ஒரு ப்ராஜெக்ட். இந்த ஈரான் ஈராக் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் டேனியல் அப்படின்றது. அந்த ப்ராஜெக்ட் டேனியல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது 2001 அமெரிக்கா மீது நடந்த தாக்குதலுக்கு விளைவாக வார் ஆன் டெரர் தீவிரவாதத்துக்கு எதிராக அமெரிக்கா போரிடும்போது இஸ்ரேல் வந்து 2002-3ல வந்து அவங்களுடைய உளவுத்துறை அமைப்பான மொசாட் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க, ஒரு கமிட்டி கன்ஸ்டியூட் பண்ணி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஈராக்கும் ஈரானும் வந்து அணு ஆயுத உற்பத்தியில வந்து அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அவங்க சென்றடைஞ்சிடறாங்க. அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த அணு ஆயுதம் கிடைத்து விட்டால் அவங்க வந்து அந்த மத்திய கிழக்கு ஆசியால அந்த பிராந்திய பாதுகாப்புல வந்து ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் டேனியல் வந்து வைத்தது. அதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணாங்கன்னா, 2002ல வந்து அப்ப இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து அந்த போரின் தொடர்ச்சியாக ஈராக் மீது வந்து அவங்க அந்த அவங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துறாங்க.